ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஆலயத்திற்காக ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை போல ஒரு காலத்திலே பாவிகளாகிய எங்களுக்காக இந்த உலகத்திலே உம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததை மகிழ்ச்சியோடு கொண்டாட வந்திருக்கிற நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே அர்த்தமுள்ள ஒரு பண்டிகை கொண்டாடவும், அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 94 ஓ பெத்லெகேம் சிற்றூரே என்னே உன் அமைதி என்ற பாடலை பாடுவோம். See
சிறு பாலரும் தூய பாலனை அலைக்க இலை மாந்தரும் இக்கண்ணி மைந்தனை விஸ்வாசமும் நம் பாசமும் வரவை பார்க்கவே ஈராவை நீக்கி தோன்றுவார் இம்மாட்சி பாலனே. பெத்லகேம் தூய பாலனே இறங்கி வருவே ஜெனிப்பீர் எங்களிலென்றும் எம் பாவம் நீக்குவே நற்செய்தியுவிலாதனில் இசைப்பார் தூதரே ஆவாரும் வந்து தங்கிடும் இம்மானுவேலரே. ஆமென். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்கிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரதமாக நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் தொடைகளை திறந்தருளும். எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையாக வாசிக்கும்படியான சங்கீதம் 2ஆம் சங்கீதம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக.
காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. ஏசாயா 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் கலிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாட்சையையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அத்தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று பண்டிகை கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 371 கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே என்ற பாடலை பாடுவோம். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை
என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியின் முழுத்துள்ள தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பசும் தலைமையினுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே நித்தியமானவ பரிபூரணனே வல்லமை நிறைந்தவ பரிவுடன் இறங்குவின் பரணே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவ பரிபூரணனே வல்லமை நிறைந்தவ பரிவுடன் இறங்குவின் பரணே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவ பரிபூரணனே
தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாரிக்கிறவனாயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். விபசாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பிறனுக்கு விரோதமாக
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இறைத்து பரிதல்ல வேண்டுமென்று வேண்டி கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் செவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்குரிய சொர்க்க ஜெபம். படைப்பாளரும் மீட்பரும் பாதுகாப்பவருமாகிய ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாக கன்னிமரியின் வயிற்றிலே பிறந்து முன்னணியிலே ஏழை குழந்தையாய் தவழ்ந்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்து இம்மானுவேலராய் எங்களோடு இருக்கிறவரே, எங்கள் இருதயங்களை சமாதான தொங்கருக்கு இடம் கொடுக்கும் அளவில் தாழ்மையினால் நிரப்பி
அதன் வழியாய் இரட்சிப்பின் சுசேஷத்தை பகிர்ந்தளிக்க அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் என்றென்றைக்கும் ஒரே கடவுளாய் வீற்றிருந்த அரசாளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள், வேத பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கிய திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேளுங்கள். எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 3 முதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் என்பது. பாடம் முடிந்தது.
மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே மகிமையே உண்டாவதாக. அதனாசியஸ் என்பவரின் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டுப்போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவம் உள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக தேவனை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏக தெய்வமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவரும் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவம் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா சிருஷ்டிக்கப்படாதவர், குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாதவர். பிதா அளவிடப்படாதவர், குமாரனும் அளவிடப்படாதவர், பரிசுத்த ஆவியும் அளவிடப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் மூன்று நித்திய வஸ்துக்கள் இல்லை, நித்திய வஸ்து ஒன்றே. அப்படியே மூன்று அளவிடப்படாத வஸ்துக்கள் இல்லை, மூன்று சிருஷ்டிக்கப்படாத வஸ்துக்கள் இல்லை. சிருஷ்டிக்கப்படாத வஸ்து ஒன்றே, அளவிடப்படாத வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் மூன்று சர்வவல்ல வஸ்துக்கள் இல்லை, சர்வவல்ல வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆகிலும் மூன்று தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் மூன்று கர்த்தர்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டும் என்று கிறிஸ்துமார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல மூன்று தேவர்கள் உண்டென்றும் மூன்று கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாதென்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலேயே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜனிப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் மூன்று பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும், மூன்று குமாரர் இல்லை, ஒரே குமாரனும், மூன்று பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவரும் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல, மூவரும் சம நித்தியரும் சரி சமானருமாம். ஆதலால் மேற் சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவத்தை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும். ஆனபடியால் ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷாவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமாவது தேவகுமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தேவனும் மனுஷனுமாய் இருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜனிப்பிக்கப்பட்டு பிதாவின் தன்மையுடைய தேவனாகவும் உலகத்தில் பிறந்த தம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற தேவனாயும் பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் நரதேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார். தேவத்தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷ தன்மையின்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். அவர் தேவனும் மனுஷனுமாயிருந்து இருவராயிராமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தேவத்தன்மை மனுஷத்தன்மையாய் மாறினதினாலே அல்ல, தேவத்தில் மனுஷத்தன்மையை சேர்த்து கொண்டதினாலேயே ஒருவராயிருக்கிறார். இரண்டு தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்தினதினாலே முற்றும் ஒருவராயிருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாய் இருப்பது போல தேவனும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாய் இருக்கிறார்.
அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். அவர் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய அக்கினியையும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படையான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். அறிவிப்பு. இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோட நிலைத்திருப்பதாக. விண்ணையும் மண்ணையும் துறந்து அதிகாரமிக்கவராக விண்ணிலை நம்மை சேர்க்கும்படிக்கு இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்த இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த தினத்தை ஆசரிக்கின்ற நல்ல நாளிலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நம்முடைய தூய மேரி ஆலயத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் காணப்பட ஆண்டவர் அருள் செய்வாராக. இந்த பண்டிகை ஆராதனை நமக்கு நடத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படிக்கு நம் மத்தியிலே வந்திருக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ரெவரண்ட் ஜோன்ஸ் ரேக்லன் அவர்களே நம்முடைய சபையின் சார்பாக நம் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் வரவேற்போம். ஐயா அவர்கள் மிஷனரியாக பணியாற்றி ஓய்வு பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுடைய ஊழியத்திற்காக நாம் தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்வோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் தச்சநல்லூர் சேகரம் ராமேன்பட்டி சபை தூய மேரி ஆலயத்தைச் சேர்ந்த திரு சிடி டென்சிங் திருமதி ஜெய மரியன்னாள் அவர்களின் குமாரன் செல்வன் டி ஹாரிஸ் அவர்களும் கிறிஸ்டியாநகரம் சேகரம் கிறிஸ்டியாநகர் சபை தூய தேச்சரவாளன் ஆலயத்தை சேர்ந்த திரு ஜே சூசை மரியான் திருமதி ஏ கன்னிமரியாள் அவர்களின் குமாரத்தி செல்வி எஸ் ஜாஸ்மின் பிரசன்னா அவர்களும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கின்றேன். இவ்விருவரையும் பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவருக்கு நேரில் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படியும் ஒரு குடும்பமாய் இணைக்க நீர் ஆயத்தப்படுத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு உலகத்திலே கர்த்தர் அவர்களை படைத்தீரோ அந்த நோக்கம் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் அவர்களை ஒருவருக்காய் ஒருவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்காக ஒருவர் வாழ தங்களை அர்ப்பணித்து கொள்ள நிறைய ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஆலயத்தில் வந்து உம்முடைய திரு சன்னிதானத்தில் கொடுக்கிற வாக்குறுதிகளை வாழ்நாளெல்லாம் காத்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இல்லற வாழ்க்கைக்குள் இடையே யாரும் குறுக்கே வராதபடி அவர்கள் மேலும் மேலும் உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் உம்முடைய அன்பிலே பெருகவும் அநேகருக்கு சாட்சிகளாய் வாழவும் நீரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். திருமண ஆயத்தங்களை ஆசீர்வதித்தலும் ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை மக்கள் உணரவும் உம்முடைய வார்த்தையை சரியாய் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அருள் புரிவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இன்று மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். அதில் நடனம் ஆடுகின்றவர்கள் உங்களுடைய பாடல்களை அதற்கு முன்பதாகவே எங்களுக்கு அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சியிலே பங்கு பெற விரும்புகின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த பதிவு செய்ததின் அடிப்படையிலே இன்று இரவு நடைபெறுகின்ற கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சியிலே யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி காலை 9 மணிக்கு
ஆண்டு இறுதி சோஸ்திர ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு ஐக்கிய விருந்து நடைபெறும். அன்று இரவு 11:30 மணிக்கு பழைய வருட ஆராதனை, அதைத் தொடர்ந்து 12 மணிக்கு புதிய வருட ஆராதனை மற்றும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுமாகவே பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே திவ்ய நற்கரனிலே சேர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஏற்கனவே நமக்கு அறிவிக்கப்பட்டபடி நம்முடைய ஆலயத்தின் உபயோகத்திற்கென்று நம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்கள் சைடு ஒரு ஸ்பீக்கர் வாங்குவதற்காக நம்ம முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஸ்பீக்கர் ஒன்றின் விலை 40,000 ரூபாய். ஆகவே அந்த இடத்திலே நாம் ஒரு ஸ்பீக்கர் வைப்பதற்காக நாம் திட்டமிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தனியாகவோ நண்பர்களாகவோ குடும்பமாகவோ வாங்கி கொடுக்க முன் வருகின்றவர்கள் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 26ஆம் தேதி நம்முடைய தச்சநல்லூர் சேகரம் நல்மேப்பர் ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அசன விழா மாலை 4:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 102வது பாடல் ராக்காலம் பெத்லகேம் மேய்ப்பர் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது சற்று முன்பதாக நீங்கள் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பின்னை வருகிறவர்களுக்கு உட்கார இடம் கிடைக்கத்தக்கதாக நீங்கள் முன்பதாக வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் எழுந்து நின்று கீதம் 102 ராக்காலம் பெத்லகேம் மேய்ப்பர்கள் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தாவை
நின்றவாறே ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுடைய மத்தியிலே பிரசன்னராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் அனுப்பி கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆழமாய் சிந்திக்கவும், அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். உட்காருங்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உங்களுக்கு புதிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவும், வாழ்க்கையிலே புதிய ஒரு நோக்கத்தை கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பிதா எல்லா ஆயத்தங்களையும் செய்த பொழுது காலம் நிறைவேறினது என்பதை அறிந்து ஆண்டவர் செயல்பட தொடங்கினார். 2000 ஆண்டுகளாக அதற்கான ஆயத்தங்களை ஆண்டவர் செய்தபடினாலே அவர் அந்த காலத்திலே சரியாய் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் திட்டமிட்டு ஆயத்தப்படுத்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செரேனி என்பவன் சீரியாவிலே அவன் அதிபதியாக இருந்த பொழுது, அகஸ்தராயின் ரோமாபுரியிலே அவன் பிரதானமான ஒரு பொறுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருந்த போது இந்த குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்படி அறிவிப்பு கொடுத்த பொழுது எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்றார்கள். அதே போல் அந்த நாட்களுக்கு சில தினங்களுக்கு முன்பதாக தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இந்த வேளையிலே ஏற்கனவே கர்ப்பமாக இருந்த மரியாளை அழைத்து கொண்டு யோசேப்பு பெத்லேமுக்கு வருகிறார். பெத்லேமிலே நாம் பார்ப்பது போல சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கடத்தினாள். முன்னணை என்று சொல்லப்படுவது தங்குகிற கழுதைகள், மாடுகள், ஆடுகள் உணவு சாப்பிடுகிற அந்த இடத்துல வைக்கோல் போடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இயேசு பாலன் கடத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்பட்டது இல்லையா? வயல்வெளியிலே தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்ட இடத்திலே தேவதூதன் போய், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் என்று அவன் கூறினான். இப்படி மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது மெய்ப்பொருள் என்ன செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை பார்ப்பீங்களானா 15ஆம் வசனத்திலே, நாம் பெத்லேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தர் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி, நல்ல செய்தி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை கேட்ட உடனே அவரை போய் பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை ஏற்பட்டது. இதே குறிப்பிட்ட நேரத்தில் இன்னொரு மக்கள் கூட்டத்திற்கும் இயேசு பிறப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது. அவங்க பெத்லேமுக்கு பக்கத்தில் இருந்தவங்கள வெகு தூரத்தில் இருந்தவர்கள். யார்? சாஸ்திரிகள். இயேசு பிறந்த பொழுது அவர்கள் நட்சத்திரத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தியது. இன்றைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு பல நாட்களுக்கு முன்பதாகவே நாம் வீடுகளிலே நட்சத்திரத்தை தொங்க விட்டு விடுகிறோம் இல்லையா? நட்சத்திரத்தை தொங்க விடுகிறோம். எதற்காக தொங்க விடுகிறோம்? கிறிஸ்து பிறப்பு பண்டிகை வருகிறது. நட்சத்திரத்தை ஏன் முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்று சொன்னால், உண்மையாகவே அது முக்கியமான ஒன்று தான். நீங்கள் என்ன யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த வான சாஸ்திரிகள்
அறிவிலே அந்த நாட்களிலே சிறந்தவர்களாக இருந்தார். வானத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் வானத்தில் போய் பல ஆராய்ச்சிகளை செய்யும் விஞ்ஞானிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். சந்திர மண்டலத்திலே போய் இறங்கி காரியங்களை செய்கிற விஞ்ஞானிகளை குறித்து வாசிக்கிறோம். அவர்களெல்லாம் அறிவிலே பெருத்தவர்கள், அறிவு பெருத்தவர்கள். அதே நேரத்தில் சாதாரணமாய் ஆடு மேய்ப்பவர்களுக்கும் அறிவு பெருத்தவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவை என்பதற்காகத்தான் மந்தையில் இருக்கிற மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது போலவே அதே நேரத்தில் தூர இடத்திலே வானத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஞானிகளுக்கும் இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த நட்சத்திரத்தை தொங்க விடுகிறோம். ஆனால் இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் எவ்வளவு யோசித்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அல்லது யோசிக்காமலும் இருக்கலாம். ஏன் நட்சத்திரம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது? அந்த நட்சத்திரம் இயேசு பாலனின் பிறப்பை அறிவித்து அந்த சாஸ்திரிகளை இயேசு பாலனிடத்தில் அழைத்து வந்தது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தின் குணநலனை யோசித்து பாருங்கள். அந்த நட்சத்திரம் தேவனால் படைக்கப்பட்டது. தேவனால் படைக்கப்பட்டது அந்த நட்சத்திரம். 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயவின் கிரியைகள் அவருடைய கிரியைகளை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஆகாயத்தில் உள்ள எல்லாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கிரியையை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. வழக்கமாய் வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் எப்படி இந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தவுடனே இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார்கள்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த நட்சத்திரம் வித்தியாசமான ஒளி கொடுக்கிறதா இருந்திருக்க வேண்டும், அல்லது வித்தியாசமான வண்ணத்தில் இருந்திருக்க வேண்டும், அல்லது அது மிக பெரிய ஒரு நட்சத்திரமாய் அது இருந்திருக்க வேண்டும். ஆனபடினாலே தான் அது உடனடியாக அவர்கள் வித்தியாசமானதாக இருக்கிறதை கண்டுகொள்ள முடிந்தது. வித்தியாசமான நட்சத்திரமாய் அது இருந்தபடினாலே அவர்கள் கூர்ந்து கவனித்தார்கள். கவனிக்க 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 யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தியும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவள் புரிந்து கொள்ளும் விதத்தில் அதை வெளிப்படுத்தினார். பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நாம் வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், கடைசி வசனத்துக்கு முந்தைய வசனத்தில் இயேசு கேட்கிறார், நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? நீங்கள் வித்தியாசமாய் செய்கிறது என்ன? நீங்கள் சிறப்பாய் செய்கிறது என்ன? இந்த கேள்வியை இயேசு கேட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 7 முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று நாம் எப்படி வித்தியாசமாய் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை அவர் சொல்கிறார். வீட்டில் போன பிறகு இன்றைக்கி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் மெதுவாக உட்காந்து வாசித்து பாருங்கள். ஏன் நாம் வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் வித்தியாசமாய் வாழும் பொழுது தான் மற்றவர்கள் நம்மை கவனிப்பார்கள். பிசாசனுடைய கிரியைகளை செய்கிறவர்களையும் எல்லாரும் எட்டி பார்க்கிறார்கள். பேப்பரில் செய்திகள் வருகிறது. அதே வேளையிலே நாம் இயேசு கூறியபடி வித்தியாசமாய் வாழும் பொழுது நம்மையும் மக்கள் கூர்ந்து கவனித்து அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வார்கள். எப்படிலாம் நம்ம மற்றவங்க வாழ்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாய் வாழ வேண்டும் என்று மத்தேயுவிலே அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். என்ன செய்யணும்? நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை இது இயற்கைக்கு புறமான காரியமாய் தெரிகிறது இல்லையா? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம பொதுவாக யாராவது நமக்கு சத்துருவாக இருந்தால், நமக்கு தீமை செய்தால், நம்மை புண்படுத்தினால் நம்ம பொதுவாக என்ன செஞ்சிடுவோம்? அவர்களை விட்டு விலகி விடுவோம். ஏன்னா சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தெருவில் வசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக அவர்கள் செயல்படும் போது அவர்களை விட்டு
நாம் விலகி போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எப்போ சிநேகிக்க முடியும்? எப்போ அவர்கள் செய்த தவறை நாம் முழு இதயத்தோடு மன்னிக்கிறோமோ அப்பொழுதுதான் அவர்களை சிநேகிக்க முடியும். ஒருவேளை நம்ம சொல்லுவோம், நான் மன்னிச்சிட்டேன்யா அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் என்னால் மறக்க முடியலை. ஏன் மறக்க முடியலைன்னா, மன்னிப்பின் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்லவில்லை. மன்னிப்பின் அடுத்த நிலை மன்னிச்சனால அவங்களுக்கு விரோதமாக நம்ம எதுவும் செய்யலை, அப்போ நான் மன்னிச்சிட்டேன்னு சந்தோஷத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆனால் அது முழுமையான மன்னிப்பு அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே தன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்காக ஜெபம் செய்தார். அவர்களுடைய நலனை விரும்பினார். அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த பாவத்துக்காக அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. அதனால தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்தவங்களுக்கெல்லாம் தண்டனை உண்டா? தண்டனை உண்டா கிடையாதா? உண்டா கிடையாதா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தண்டனை உண்டா கிடையாதா? தண்டனை கிடையாது. இயேசு கிறிஸ்துவே பிதாவினிடத்தில் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார். அவர்கள் தண்டிக்கப்பட போவதில்லை. அவர்களை குத்தினவரும் அவரை காண்பார்கள் என்று தான் வாசிக்கிறோம். அப்போ நம்ம யாராவது நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்கன்னா, கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, அந்த வேதனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுதே நாம் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுது, பகைவர்களை சிநேகிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று பொருள். முந்தி நேசிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த சம்பவம் நடந்த பிறகு நம்மளால் நேசிக்க முடியாதவர்களாய் போய்விடுகிறோம். ஆனால் அவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். முடியுமா? ஆண்டவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம் என்றால் நம்மால் அதை செய்ய முடியும். இயேசு, நான் எவ்வளவு பாவி, நான் எவ்வளவு துரோகி, ஆண்டவர் இன்னும் என்னை மன்னிச்சு என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை நேசிக்கிறாரே, எனக்கு இவ்வளோ காரியம் செய்கிறாரே என்ற உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது, நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய தீமை செய்தவர்களையும் நம்மால் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். மட்டுமல்ல, அவர்களை சிநேகிக்க முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இயேசு நம்மளை மன்னிக்க மட்டும் இல்லை, நம்மோடு கூட அவர் ஒப்புரவாகி விட்டார் என்று சொல்லியிருக்கிறார். ஒப்புரவாகி விட்டார். ஒப்புரவுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வார்த்தை என்ன? ரெக்கன்சிலியேஷன். நீங்கள் வீட்டில் போய் கூகுள்லேயோ டிக்ஷனரியிலையோ இந்த ரெக்கன்சிலியேஷனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்கள். மறுபடியும் முன்பு போல அன்பு கொண்டு உறவு செய்தல், அதுதான் ரெக்கன்சிலியேஷன். நம்ம சொல்லலாம், ஐயோ அவங்க நான் எவ்வளோ தூரம் நான் மன்னிச்சு அவங்கள்ட்ட பேசுகிறேன், அவங்க பேச மாட்டேங்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர்கள் பேசும் வரை தொடர்ந்து நாம் முயற்சி எடுப்பது தான் ஒப்புரவாகுதல். இயேசு கிறிஸ்து அந்த ஒப்புரவாகுதலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கவனிச்சிங்களா? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இது யாரிடத்தில் ஆண்டவர் பேசியது? இயேசுவை அறியாதவர்களிடத்தில் பேசவில்லை. இயேசுவை அறிந்து திருச்சபையின் அங்கமாக இருக்கிறவர்களிடத்தில் தான் அவர் பேசினார். அவர்கள் பின்வாங்கி போனார்கள். அந்த உறவை சரி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து போய் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலையும் ஆண்டவர் நாம் பின்வாங்கி போனவர்களாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். முன்பு நாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது எப்படி அவரை நேசித்தோமோ அதே போல் நாம் நேசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நம்முடைய இருதய கதவை அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். தென் அமெரிக்கா என்று சொன்ன உடனே ஒருவேளை நெல்சன் மண்டேலா உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரலாம். இந்த மனிதர் 27 ஆண்டுகளாக தென்னாப்பிரிக்காவிலே இருந்த பலவிதமான மக்களை ஒன்று சேர்த்து செயல்படுவதற்காக அவர்
முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அன்று அரசியல் இருந்தவர்கள் அவரை சிறையில் பிடித்து போட்டு விட்டார்கள். எல்லாரையும் ஒன்று கூட்டினா நம்மளை வெளியே போட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அவரை சிறையிலே போட்டார்கள். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 27 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார். 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் அந்த தென்னாப்பிரிக்கா மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணி அவர்களை தென்னாப்பிரிக்கா ஒரு அரசாங்கமே உருவாக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். கடவுளுடைய திட்டப்படி அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். மக்கள் அவரை நாட்டின் தலைவராக தெரிந்தெடுத்தார்கள். எங்கே போன பிறகும் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஃபர்கிவ்னஸ் இஸ் காட்ஸ் பிளான். ஃபர்கிவ்னஸ் இஸ் காட்ஸ் பிளான். 27 ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருக்கு கஷ்டம் கொடுத்த எல்லாரையும் அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் எதுவும் செய்யவில்லை. எல்லாரையும் அவர் மன்னித்து விட்டார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முறை நெல்சன் மண்டேலாவும் அவருடைய நெருங்கிய காவலாளர்கள் எல்லாரும் ஒரு நாள் அப்படியே வெளியே அந்த பட்டணத்தின் வழியாக போய் கொண்டிருந்தார்கள். அப்போது சரி, நம்ம எல்லோரும் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறோம், வெளியே சாப்பிடுவோம் என்று சொல்லி ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தாங்க. ஹோட்டலில் போய் உட்காரும் போது அங்கே கூட்டமே இல்லை. ஒரே ஒரு மனிதன் மட்டும் தனியாக உட்கார்ந்துருந்தான். அப்போது ஒரு மனிதன் தனியாக உட்காந்துருக்கான், அவனை மட்டும் நம்மளோடு கூப்பிட்டு உட்காரவை என்று சொன்னார். அந்த மனிதனையும் கூப்பிட்டு இவர்களுடைய எங்கேயும் இடம் இல்லை, மண்டேலாவுக்கு பக்கத்தில் தான் இடம் இருந்துச்சு, உட்கார வச்சுட்டாங்க. எல்லோரும் என்னென்ன வேணுமோ சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பமான உணவுப் பொருட்களை ஆர்டர் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடித்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அவர்கள் புறப்பட்டு போகும்போது நெல்சன் மண்டேலாவுக்கு மிக நெருக்கமாக இருந்த காவலாளி கேட்டான், ஐயா, உங்கள் பக்கத்தில் இருந்த மனிதன் கை ஆடிக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, சாப்பிடும் போது அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்கும் போல எனக்கு சொன்னார். அப்போ மண்டேலா சொன்னார், அவனுக்கு இருந்தது வியாதி அல்ல, அவனுக்கு இருந்தது பயம். ஏன்னா நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு நேரம் ரொம்ப தாகத்தில் தண்ணீர் தண்ணீர் என்று நான் கதறினேன். அப்போது என் மேலே சிறுநீர் செய்துவிட்டு அவன் போய்விட்டான். அந்த மனிதனை நான் எதுவும் தண்டித்து விடுவேனோ என்ற பயத்திலே அவன் அப்படி பயந்து போய் இருக்கிறான் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ அவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட ஒரு மனிதனை கூட அவர் என்ன செய்தார்? தன் அருகிலே உட்கார்ந்து உணவு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது உடைந்து போன உறவோடு இன்றைக்கு இருப்போம் என்றால், புதிய ஆண்டுக்கு முன்னதாக 1 வாரம் இருக்குது, அந்த உறவை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புவீங்களோ, வாட்ஸ்அப் செய்தி அனுப்புவீங்களோ, தொலைபேசியில் கூட்டு பேசுவீங்களோ, உங்களிடத்தில் பேச மறுக்கிறவர்களையும் வலியே பேசுங்கள். அவர்களுக்கு நீங்கள் இன்றைக்கு வாழ்த்து செய்தியை அனுப்புங்கள். ஒருவேளை பதில் வரும்னு எதிர்பார்க்காங்க, நீங்கள் அனுப்புங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கதவு திறக்க வரைக்கும் தட்டி கொண்டே தான் இருந்தார். நாமும் யார் யாரோடு உறவு சரியாக வேண்டுமோ அவர்களோடு அந்த உறவை புதுப்பிக்க நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்கிறார்? முழுமையாக என்ன மன்னிச்ச ஆண்டவர்? அவர்களையும் மன்னிக்க எனக்கு பலன் தந்திருக்கிறார். அவர்களை மன்னிக்க வேண்டும். முந்தி பாதி சேர்ந்து ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கலாம், சேர்ந்து பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், சேர்ந்து சில பணிகளை செய்கிறவங்களா இருக்கலாம், சேர்ந்து உல்லாச பயணம் போகிறவங்களா இருக்கலாம். முன்பு செய்த எல்லா காரியங்களையும் மீண்டும் செய்யும்படியாக உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் வந்தார். நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கும் மன்னிப்பு கொடுப்பதற்காகத்தான் சிலுவையிலே பாடும்படியாக வந்தார். அதனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே இதை நாம் உள்ளத்தின் ஆழத்திலே நிறுத்திக்கொள்வோம். இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வித்தியாசமாய் அவர்கள் பார்த்தபடினாலே இயேசு பாலன் பிறந்ததை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது, எப்படி இவங்களால் இப்படி இருக்க முடியுது, இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்களே என்று ஒரு வித்தியாசத்தை மக்கள் கண்டு நம்மிடத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த நட்சத்திரம் செய்த வித்தியாசமாக இருந்து இயேசுவை அறிமுகப்படுத்தினது மட்டுமல்ல, இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தது. சும்மா அறிவிச்சிட்டு போகலை. அந்த நட்சத்திரம் அசைந்து வருவதை அவர்கள் கவனித்து அதை பின் சென்று வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையும் தொடர்ந்து கவனிக்கும்படியாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மூலமாய் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தவங்க திடீர்னு இடையில தங்களுடைய சொந்த அறிவுப்படி அரண்மனையில் போய் இயேசுவை தேடினார்கள். ஆனால் இயேசு பாலன் அங்கே இல்லை. ஆனால் எங்கே இருப்பார் என்பதையும் அவர்கள் அங்கே தான் கண்டு கொண்டார்கள் இல்லையா? வேத சாஸ்திரிகள், ஜனத்தின் மூப்பர்கள்
அழைக்கப்பட்டார்கள். அப்போ யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லேமிலே பிறப்பார் என்ற செய்தியை அறிந்து கொண்டார்கள். ஒருவேளை நம்மை பின்பற்றி வருகிறவர்கள், இயேசுவை அறிந்து கொள்ளலாம் என்று வருகிறவர்கள், இடையில வேறு யாரோ என்ன சொன்னால் திசை மாறி போனாலும் அங்கே ஒன்றுமில்லை, இயேசு எங்கேயும் இருக்கிறார். இந்த ஊரில் இல்லை, அந்த ஊரில் இல்லை, கடவுள் அவர் எங்கேயும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை உணர வேண்டும். கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கடந்த ஆண்டு முழுவதும் திரும்பி பார்ப்போம், நாம் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லி இருக்கிறோம். ஒரு பல ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்க கொடுத்துருக்கலாம், அதை நான் கேட்கல. உங்களுடைய சொந்த வாயினாலே இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கஷ்டத்தில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். சொல்லியிருக்கிறோமா? அப்படி சொல்லலைன்னா இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே இயேசுவின் அன்பை அறியாத ஆனால் உங்களுக்கு அறிமுகமான ஒருவருக்கு எப்படியாவது இயேசுவை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கொடுக்க போகிறீங்க, கேக் கொடுக்க போகிறீங்க, பிளான் பண்ணியிருக்கீங்க, அல்லது ஒரு வீட்டில் செஞ்ச பலகாரத்தை கொடுக்க போகிறீர்கள், அதோடு சேர்த்து ஒரு வேத பகுதியை நீங்கள் கொடுங்கள், ஒரு சாட்சி புத்தகத்தை கொடுங்கள். அவர்களும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில், ஒரு வீட்டில் ஒரு கொத்தனார் பல காலமாய் வேலை செய்து வருகிறார். அழகான ஒரு வீட்டை அவர்களுக்கு கட்டி கொடுத்தார். சமீபத்தில் அவர்களிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் இவ்வளவு பெரிய கடவுளை அறிந்திருக்கிறீர்கள், உங்கள் வீட்டில் நான் வேலை செய்யும் போது எங்களுக்கு நீங்கள் சொல்லலையே. என் மனைவி இந்த வியாதினால் எத்தனையோ வருஷமாய் கஷ்டப்படுகிறார், நான் உங்களிடத்தில் சொன்னேன், ஆனால் இயேசு அவளை குணமாக்க முடியும்னு நீங்கள் சொல்லலையே. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க போகிற சபைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சபையில் எல்லாரும் அவர்களுக்காக ஜெபித்தார்கள், இயேசு அற்புதமாய் சுகம் கொடுத்தார். இப்போ எல்லாம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த சகோதரன் சொன்னார். அது எவ்வளோ உண்மை இல்லையா? நாம் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்ககிட்ட, நம்ம தினமும் போய் காய்கறி வாங்குறவங்ககிட்ட, தினமும் நான் போய் சந்திக்கிறவங்ககிட்ட, நமக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு இயேசு நல்லவர் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். சொல்லவில்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஒரு என்னைக்கு சொல்ல முடியாட்டாலும் அடுத்த வருடத்திற்குள்ளே இந்த ஒரு நட்சத்திரம் என 3 வெகுமதிகளை ஆண்டவர் கொடுக்க முடியாது. ஒரு 3 பேர் வந்தால் 4 பேர் வந்தாலும் நமக்கு தெரியாது. ஒரு சிலரை நட்சத்திரம் வழி நடத்தியது, ஒரு பெருங்கூட்ட மக்களை நட்சத்திரம் வழி நடத்தலை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழப்போகிற காலம் இன்னும் எவ்வளவோ நமக்கு தெரியாது. ஆனால் நம் மூலமாய் பலருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். அதை நாம் மனதிலே ஆழமாய் பதித்து கொள்வோம். ஏன் நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும்? ஏன் நாம் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும்? இந்த தூதன் சொல்லும் பொழுது என்ன சொன்னான்? இதோ என்ன சொன்னான்? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்திற்கும், உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ரட்சகராகத்தான் இயேசு பிறந்தார். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ரட்சகராக. அதனால் அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இரண்டாவதாக, ஏன் நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம். விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒருவேளை சட்டம் படித்த யாராவது இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்றால் பொருள் என்ன? ஆங்கில வேத புஸ்தகத்தில் தே ஆர் ஆல்ரெடி கண்டம்டு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு, விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பது நியமிக்கப்பட்டு விட்டது. ஆல்ரெடி கண்டம்டு. அப்படி என்றால் நமக்கு அறிமுகமானவர்கள் இத்தனை வருஷம்
நம்ம பார்த்தவர்கள், பழகியவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள் ஆண்டவரை அறியாமல் போனால், விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்கள் நித்திய ஆக்கினை அடைய போகிறார்கள். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு எப்போ வருதோ அப்போ தான், ஐயோ இவங்களோட இத்தனை வருஷம் பழகிறேன், இயேசுவை பற்றி நான் சொல்லலையே, கடவுளை பற்றி நான் சொல்லவில்லையே என்ற உணர்வு நமக்குள்ளே வரும். நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நம்ம மட்டும் நித்திய வாழ்க்கையில் வாழ்ந்தால் போதாது. நம்ம அருகில் இருக்கிறவர்கள், நான் சொன்னேன், எங்கள் சொந்தக்கார வீட்டில் வந்து ஒரு கொத்தனார் கேட்டார், ஐயா இவ்வளோ காலம் நான் வேலை செய்கிறேனே, ஏன் நீங்கள் அவரை பற்றி எங்களுக்கு சொல்லலை? அப்படி சொல்லியிருந்தா எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் செலவழித்த பணம் மிச்சமாயிருக்குமே. சொல்லுவோமா? இந்த நேரத்தில் யார் யாரை உங்கள் கண் முன்னாலே ஆண்டவர் கொண்டு வருகிறாரோ அவருடைய பெயரை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். எப்படி அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். ஏன் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? ஒரு காரணம் சொன்னேன். இரண்டாவது காரணம் என்னவென்றால், நம்மை படைத்த பிதாவாகிய தேவனுடைய நோக்கம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். வேத புத்தகம் வச்சுருக்கவங்க அதை செய்து திறந்து இந்த வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கவனிச்சிங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ உலகத்திலே அனுப்பினார். இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு எழுந்தருளி செல்லும் முன்பதாக கடைசியாக என்ன சொன்னார்? மார்க்கு 16:15 பாருங்கள். மார்க்கு 16:15. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய், உலகமெங்கும் நீங்கள் போக வேண்டாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் முதல்ல எருசலேமிலே, யூதேயாவிலே, அதுக்கு பிறகு உலகமெங்கும். முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறவங்களா வாழ்கிறாங்களா? உங்கள் தெருவில் உள்ள எல்லாரும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்களா? உங்களோட வேலை செய்கிற எல்லாரும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள், செயல்பட ஆரம்பியுங்கள். இந்த பண்டிகையிலே உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்திலே பதித்து கொள்ள வேண்டிய காரியம் 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் வித்தியாசமாய் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? எதிர்மறையான வாழ்க்கை அல்ல, ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்வதனாலே வித்தியாசமாய் காணப்படுகிறேனா? என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மன்னித்து எல்லாரோடையும் நல்ல உறவு வைத்திருக்கிறேனா? அன்பு அநேகரை ஆண்டவரிடத்திலே அழைத்து வரும். இரண்டாவதாக, எனக்கு அறிமுகமானவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே நான் இயேசுவை அறிவித்திருக்கிறேனா? நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாடலை நாம் பாடி முடிப்போம். கரையேறி உமதண்டை நிற்கும்போது ரட்சகா, உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ. பாடுவோமா? கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா, போவேனோ ஆத்மாவொன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா, வெறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் பிறந்த அன்று அந்த பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கிற நாங்கள் நட்சத்திரத்தை போல மற்றவர்கள் இயேசுவை காணத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியிலே நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம் என்பது உமக்கு தெரியும். பாவ சோதனையிலே அடிக்கடி விழுந்து விடுகிறோம் எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் பிரகாசிக்கிறவர்களாக நீர் சொல்லுகிறபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறது போல நாங்கள் வாழ்க்கை நடத்த அநேகர் எங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள உதவி செய்யும். எந்தெந்த வழிகளிலே மற்றவர்களுக்கு உண்மை நாங்கள் கொடுப்பது என்பதை குறித்தும் எங்களுக்கு தெளிவை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும்
அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 110 கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர என்ற பாடலை பாடுவோம். உண்மையாம் என் ரட்சகனை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. தேவாதி தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை ஆவேதராடி தோளும் அன்பனை என் இன்பனை நான் கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. முத்தோழி கர்த்தாவ முன்னவனை முத்தோழி கர்த்தாவ முன்னவனை இத்தரை மீட்க என்னை நத்தி வந்த மன்னவனை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. மன்னோர் இருள் போக்கும் மாமணியை மன்னோர் இருள் போக்கும் மாமணியை விண்ணோரும் வேண்டி நிற்கும் மின்மணியை கண்மணியை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. அண்டீனோர் கண்பூரும் மாறனை அண்டீனோர் கண்பூரும் மாறனை கண்டோர்கள் களி தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. அன்னையாம் கண்ணியும் ஐயனுடன் அன்னையாம் கண்ணியும் ஐயனுடன் முன்னறியா பசுவின் புன்னனையில் உன்னழகை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார் ஆதன் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதன் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதிரையோரை ஈடேற்றிட
மறந்து தமை வெறுத்து ஆகிமாயை மறந்து தமை வெறுத்து மனுக்குமாரன் வேஷமாய் உன்னதகஞ்சீர் முகஞ்சீர் வாசகி மின்னுஞ்சீர் வாசகி மேனி நீரம் மேலும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபனா ரஞ்சிதனா தாம் தாம் தன்னர வண்ணர தீம் தீம் தீமயகற்றிட சங்கீத 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 சந்தோ சமண சோபனம் பாடவே இங்கேத 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டும் நீர் எங்களுக்காக பிறந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் கொண்டாட எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய அன்பினாலே ஏவப்பட்டு உமக்கு படைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே வாங்கி நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். நீர் ஏற்று உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலங்களிலே கர்த்தர் அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்தள்ளும். மனதிலே தைரியத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தாரும். அவர்கள் ஜெபிக்கிறது போல பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைய கர்த்தர் கிருபையை தாரும். மனபாரத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாய் வியாதியாக இருக்கிற யாராவது இருப்பார்கள் என்றால் உம்முடைய வல்லமையினாலே அவர்களை தொட்டு சுகத்தோடும் பலத்தோடும் உம்மை துதிக்கும் துதியோடும் வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். பற்புதமான வேலைகளை செய்கிற குடும்பத்தின் தலைவர்களுக்காக தலைமைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பணி செய்வே தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தாரும். பிரயாணங்களிலே ஒவ்வொரு நாளும் பாதுகாவலை தாரும். ஆண்டவரே, அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே உமக்காக ஒரு நட்சத்திரமாய் அவர்கள் வித்தியாசமாய் பிரகாசிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் அருளி செய்வீராக. அதுபோல திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயமுள்ள ஆண்டவரே, சரியான வாழ்க்கை துணைகளை கர்த்தர் நீர் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்திலே வந்து யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு ஜெபித்தார்களோ அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். திருச்சபையில் உள்ள வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ உமக்கு பிரியமாய் வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் பாவங்கள் சோதனைகளுக்கு நீர் அவர்களை விலைக்கு காத்து உமக்கு பிரியமானதை செய்ய நீர் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி விக்கனுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, இந்த அதிக மழையினாலே கஷ்டப்படுகிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, வீடு வாசல்களை இழந்தவர்கள், தங்களுக்கு அருமையான பொருட்களை இருந்தவர்கள், தங்களுக்கு அருமையான குடும்ப நண்பர்களை இழந்தவர்கள் ஒவ்வொருக்கும் தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்கு யார் யார் உதவி செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சரியான நேரத்தில் அந்த உதவிகள் கிடைக்க நேரே கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். தங்களுக்கு உதவி செய்யவில்லையே என்ற கவலையோடு பாரத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களையும் தேடி போய் உதவி கொடுக்கத்தக்க மனிதர்களை நீர் எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தேர்வுகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் பரீட்சை வேண்டிய நேரத்தில் படித்து சிறந்த முறையிலே தேர்வுகளை எழுதி சிறந்த முறையிலே வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல உதவி செய்யும். இந்த சபையிலே ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் தன்னுடைய பணிகளை சரியாய் செய்ய நேரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய சபையிலிருந்து வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கெங்கு இருந்தாலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாய் காத்துக்கொள்ளும்,
பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். வியாதி விக்கிரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் சாட்சிகளாய் வாழ நீர் அருள் புரிவீராக. என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையும் உத்தவமாய் கர்த்தருக்கு பயந்து வேத வசனங்கள்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழவும் அதே போல பணிகளை நிறைவேற்றவும் உடைய பரிசுத்தாவின் வல்லமையும் தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களிடத்திலே கேட்டுக்கொண்ட மக்களை நாங்கள் நினைக்கிறோம். உம்மை அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் உண்மை அறிந்தவர்களாக இருக்கலாம். அவருடைய தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமை நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர்வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். தேவாரி தூயவர்
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் சோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்தளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தர்மம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுசேஷத்தில் கட்டளையிட்டர்லினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனை பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணியவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாய் எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மைமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஒரு பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோടെ பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு கர்த்தருடைய ஜெபத்தை பாடல் மூலமாய் நாம் பாடுவோம். வாழ்கவும் திருநாமம்
எமை விளக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிடவாரும் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துளமானும் வாழ்கவும் திருநாமம் இன்று போலென்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாயாமே வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாயாமே வாழ்கவும் திருநாமம் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய பந்தியிலே சேர நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு அவருடைய கிருபைக்காக ஜெபிப்போம். திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்கள் கருத்தை உணர்ந்து என்னோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுதி நம்பி அவருடைய பந்தில் சேரக்கூடியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேஜிக்கிழவளும் துணிக்களை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, மதார்மையான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாக சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு தேவா சமாதானம் தேவாட்டு குட்டியே எங்களுக்கு தேவா சமாதானம் ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமுருத்தமாய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். அழுவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாமாய் எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவே சுந்தரியாமல் இதனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இனதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்களும் அது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் அந்த நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் நமக்கு கீழ்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதாகாலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென்.
புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தின் சிந்தையை காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. பின்பவனி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 93 பாமாலை 59 ஒப்பில்லா திரையீரா இதில் தான் மாப்பிதா என்ற பாடலை பாடுவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக பாடுபடும்படியாக இந்த உலகத்தில் வந்ததை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தவும், உடைய திருப்பந்திலே சேரவும் எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்று ஒரு நட்சத்திரத்தை நீர் படைத்து உம்மிடத்திலே வழிகாட்ட அந்த ஞானிகளை அழைத்து வந்தது போல எங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு நோக்கத்தோடு எங்களை படைத்திருக்கிறீர் என்ற உணர்வோடு இருக்கும் இடங்களிலே நாங்கள் வித்தியாசமாய் பிரகாசிக்கவும், உம்முடைய ஒளியை பெற்ற நாங்கள் உம்மை போல நாங்கள் வித்தியாசமாய் வாழவும் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வித்தியாசமாய் வாழ்வது மட்டுமல்ல, அநேகரை உம்மண்டை அழைத்து வரத்தக்கதாக
எப்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்த ஆலோசனையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலையும் தொடர்ந்து எங்களுக்கு தந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வர கடவோம்.